வாங்க நீங்கள் வாங்க. எங்கே இருக்காப்ல உள்ளையா? அங்கே உள்ள ரூமில் ரைட் இல்லையா? ஆ இப்போ 17 வயசுலேருந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டுருவோம். 14 வயசுலேயே ஆரம்பிச்சிருந்தோம். அப்படியா? 14 வயசு 10 வரைக்கும் படித்தேன். 14 வயசு எனக்கு அக்காவுக்கு அப்படி இருந்துச்சு. அக்கா இப்போ 2021 இறந்தாங்க. இப்படியே தசை செய்தனால பாதிக்கப்பட்டிருந்தேன். நடக்க முடியாது. அம்மா அப்பாவும் வயசாகி போச்சு. என்னம்மா அப்படியா? எல்லாம் பாத்ரூம் போயிட்டு எந்திரிச்சு போகணும். அங்கேயே துணி எல்லாம் நானே மாற்றேன். அப்படியா? இங்கே தானா? வீடு பாத்ரூம் சரியில்லை. ஆமாம் இல்லை, அவ்வளோதான் நடக்க முடியாதுங்க. எந்திரிச்சு கூட ஒரு 5 நிமிஷம் அது எந்திரிக்கும் போது கீழே விட்டு அவ்வளோதே. நான் ஒரு கையை ஆமாம். உங்கள் அக்கா தான் இறந்தது 12 வரைக்கும் படிச்சு. அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல சேர் 2 பேருக்கு நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா முடியல அந்த பிள்ளை எந்திரிச்சு நடக்க முடியாது. எப்படி இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. பூரா ஒழுங்குது. மழை வந்தால் சோற முடியாது. அங்கே ரைட் இருக்கா? இதில் ரைட் இருக்கு. அது போடுங்க. ஒத்துல நிற்கிது. கம்பியில் தான் நிற்கிது. கம்பியில் தான் நிற்கிது சார். மழை வந்தால் பூரா ஒழுங்கும். அப்படியே ஒழுங்கும். வெளியே வச்சு கஞ்சாச்சிக்கிட்டு சிலிண்டர் கூட இல்லை, தீர்ந்து போச்சு. ஆமாம், பூரா விண்டு போய் நிற்கிது. இதுக்குள்ள தைரியமாகவே நிற்க முடியாது. இதுக்குள்ளதான் சோறாக்கணும் சார். மழை இந்த வெளியே சோறு வெளியே வேக போட்டுட்டு வெளியே தான் சோறாக்குறீங்களா? அந்த இடம் வந்து அவங்க சின்னம்மா அவங்க இடம். அம்மாவோட தங்கச்சி இடம். புலம்புறவங்க மதுரையில் இருக்காங்க. நீங்கள் புலம்புனா சோறு அது வீட்டே இருக்கு. இந்த கோரத்துலேருந்து இருக்கு. அது அவங்களுக்கும் போகணும். இந்த இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சோறு அந்த சட்டி இருக்குல்ல. ஆமாம், அது வரைக்கும் தான். அது வரைக்கும் அங்கிட்ட அவங்க மதுரையில் இருக்காங்க. அதனால எங்கள் அம்மா அவங்க கூட பண்ணுறதுனால நீங்கள் சரிம்மா. உங்களுக்கு எதனால உதவி செய்யுங்க. கர்த்தர் எல்லாரும் யாருக்குனாலும் செய்வேன்றார். அதனால இறக்கப்பட்டு செய்யுங்க. வீடு தான் எங்களுக்கு ரொம்ப சார். இது ஒரு மாதத்துக்கு மேலே வரும் பொருள் இருக்குதுல்ல. பலசரக்கு சாமான், பருப்பு வகை, பயறு வகை எல்லாம் இருக்குது. இன்னும் வச்சிருவா? அது நீங்கள் உட்காருங்க. இருக்கட்டும். கலர் வாங்கிட்டு சாப்பிட்றீங்களா? ஒன்றும் இருக்குது. கடையில் வாங்கிட்டு அப்புறம் உட்காருங்க. ஒரு 500 செலவு. இது ஒரு 1200 பொருள் இருக்கும். ஒரு 500 செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போகணும். ஓட வேலை அது இந்த 5 வாரம் நிப்பாட்டிட்டாங்க. 100 நாள் வேலைக்குங்களா? 100 நாள் வேலை தான். அது இப்போ வேலை 5 வாரம் நிப்பாட்டிட்டாங்க. மழை பெய்யுது. எனக்கு கால் இந்த பெல்ட் போட்டதே நான் எத்தனையோ ஊசி போட்ட ஒன்றுமே கேட்க. கடவுள் மேலே பார்க்க பையனை பார்க்கணுங்கிறாங்க. அவங்க அப்பா வயசாச்சு ஒன்று பேசுறது ஒரு சரியில்லாமல் பேசுறாங்க. அதனால பார்க்க மாட்டாங்க. அவன் போயிட்டாங்க. சாப்பிட்றது தான் வருவாங்க. இந்த பரவாயில்ல சார். அந்த வீட பாருங்க, அதை பாருங்க. அது ரொம்ப கம்பியெல்லாம் இழுத்து தொங்கிட்டு கம்பி பூரா ரைட் இல்லையா? அது ரைட்ல பூரா இடிஞ்சு விழுந்துருச்சு. கம்பியை புடிங்கி நிற்கிது. துணி பூரா கீழே தான் கிடக்கு. அந்த கம்பியை கீழே வந்துருச்சு பாருங்க. அந்த சேவரை அவங்க சாஞ்சிக்கிட்டு இருக்கு. மெத்துக்கு போகிற என்ன ராஜன், உங்களுக்கு தேவையான பொருள் சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. 500 அம்மா கையில் உதவி கொடுத்துருக்கேன். ஏதாவது காய் வாங்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கற்றுருக்கு. எதனால ஒரு உதவி செய்யுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்ன வசனம்லாம் வச்சிருக்கீங்க? குழந்தை இருக்கணும், சர்ச்சைக்கு இருக்கணும், போக முடியாது என்னால். அவங்க சர்ச்சில் வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? அவருக்கே முடியாமல் இப்போ ஆப்பரேஷன் கிடக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் போகல. சர்ச்சில் எவனும் உதவி செய்ய மாட்டாங்க. சர்ச்சில் வந்து உங்கள்கிட்டையும் காணிக்க வாங்கிடுவாங்க. 5 லட்சம் செலவழிச்சு ஆப்பரேஷன் செஞ்சுருக்காங்களாம். அது வரும்ல. அதனால நாங்கள் போக முடியல. ஒரு மாதிரி ஆளுக்கு உதவி செஞ்சாலும் உடம்பு நல்லா இருக்கு. அப்புறம் பாசிட்டிவ் ஹார்ட் அட்டாக் கூட 300 கையில் கொடுத்துட்டு போவார். அது என்னத்துக்கு பார்த்தா
அது என்னத்துக்கு பார்த்தா அவர் 300 200 அவர் சாப்பிடுவாரா? யாரும் இப்போ உங்களை நீங்க வருவீங்க நாங்க எதிர்பார்க்கலாம். கடவுள் அதுக்கு பார்த்து வந்து 200 100 கொடுத்தாருன்னா அதில் அவர் சாப்பிடுவாரா? இப்போ நாங்கள் வர நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது கடையில் தான் கடை வாங்கணும். நான் குழம்புக்கு வேலை செய்யணும். 100 500 கொடுங்க. அவனுக்கு அதனால சரி 100 500 கொடுக்குறாங்க. சரிங்க சார். என்ன ராஜன், உங்களுக்கு 1000 ரூபா கையில் கொடுத்துருக்கேன், 1200 பொருள் சரிங்க. சாப்பிட்டுக்கோங்க. இதில் ஏதாவது குறைபாடானா எங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு கூட எப்படி அந்த வீடுக்கு இந்தா வீட்டுக்காக வீடவா அது பூசணும், மேலே தட்டு விடு பற்றிக்கணும். இல்லை அது முடியாது, கம்பியெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்களா, கீழே விழுந்து விட்டாங்க. அப்படியா? என்னென்ன ஐடியா பண்ணும்? இது நிறைய செலவு போகிறேன். எப்படி சாப்பாடு செய்யறான் அதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப ரூபா ஆகும்னா, இதெல்லாம் வந்து பூசி பண்ணணும்னா யாராச்சும் மேல போய் நின்றா சோழி முடிஞ்சு கீழே பொத்துக்கு வந்துடும். இந்த குடும்பத்தை அந்த வசனத்தை வச்சு எப்படி ஏமாத்திருக்காம பாருங்க. உண்மையில் அன்பு வைத்து ஆசீர்வதித்து பெருமை பண்ணுவேன். இது எப்படி நடக்குங்க? எல்லாருக்கும் கஷ்டம் பத்தி சொல்ல முடியல சார். கடவுளை பத்தி நமக்கு சொல்ல முடியல. எப்படின்னு கேட்டா நீங்களே இப்படி இருக்கீங்க, இயேசுல எதுக்கு போன நீங்க பேசி காலில் வாங்க முடியல. இப்போ நாங்கள் தான் ஆண்டவரால் தானே வந்து செய்கிறோம். பிள்ளைங்க வந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு தான் இருக்கு. இந்த பையனுக்கு பிடிக்கலாம். அதுமா எப்படின்னா வசனத்தை ஒழுங்கா சொல்லணும். அது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் எல்லாருக்கும் கஷ்டம். அவங்களுக்கே வந்து இப்படி இருக்காங்க, என்ன செய்யறது? ராஜன் தைரியமா இருங்க, நாங்கள் இருக்கோம். இந்த சாப்பாடை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு தெம்பு வரும். அதிகமாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஏன்னா விவரம் தெரிஞ்ச வயசுல படுத்துட்டீங்க. அதனால இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. மேற்கொண்டு என்னாண்டு அடுத்த ரவுண்டு வரும்போது உங்க விசுவாசத்தை வச்சு நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆமாம் ஆமாம் இதுவும் போச்சு. சரிப்பா சரிம்மா பார்த்துக்கிறேன். என்னாண்டு நாங்கள் தான் பார்க்கணும். இது உடஞ்சிதான் இருக்கு. எல்லாமே உடஞ்சிதான் கிடக்கு. சரி பார்க்குறோம். என்னம்மா போயிட்டு வர்றோம். ராஜன் இல்லைம்மா இருக்கட்டும், நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் தான் சாப்பிடுவது. ராஜன் போயிட்டு வர்றோம். அடுத்து நாங்கள் உங்களை ரெகுலராக வந்து பார்க்குறோம். இது என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுவோம். ஒரு கணக்கு போட்டு செலவு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். நிறைய யோசனை இருக்கு. இன்னைக்கு தானே வந்திருக்கா? என்னம்மா 3 ரூம் பார்க்கணும். வெளியே இருந்து பார்த்தா வீடு பெருசா இருக்கு, உள்ள கூட பொத்துக்கிருச்சு. ஆமா அதான் உங்களால செலவழிக்க முடியாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க. அதனால பாத்துக்கிறோம். என்ன இன்னைக்கு தானே வந்திருக்கான். இன்னைக்கு எங்க தலையில எல்லாத்தையும் வச்சா நாங்க அப்பெல்லாம் சொல்லல. நீங்க வந்து மனசு வச்சு செஞ்சா நாங்க என்ன செய்வோம்? நான் அந்த பையனை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பையனுக்கு தேவையானது செஞ்சாச்சு. இப்போ உங்க பையனுக்கு தேவையானது செஞ்சாச்சு, உங்களுக்கு சேர்த்தே செஞ்சிருக்கு. என்னம்மா அது எப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சரிம்மா வரோம். அப்படியே அங்கிட்டு போயிட்டீங்களா? அந்த ஊருக்கு அங்கதான் இருக்கோம். வரோம். சரி போயிட்டு